ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஸ்வப்னாஸ் லவ்லி ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன ஒரு அழகான மோட்டிவேஷன் ஸ்பீச்னா, கணவன் மனைவியோட உறவு, வாழ்க்கையின் அழகான பயணம். ஓகே, கணவன் மனைவினா யார், என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக முக்கியம். வீட்டில் வாழ்வது, ஒரு வீட்டில் நம்மளுக்கு என்னென்னா, ஒருவருடைய மனதை இன்னொருவரை புரிஞ்சு கொள்கிறது, எல்லா சூழ்நிலைகளும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறது தான் கணவன் மனைவியோட உறவு. அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈகோ எப்பயுமே இருக்கக்கூடாது. நீ பெருசு, நான் பெருசு, என்னால் தான் நீ வாழ்கிற, உன்னால் தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ எப்பயுமே இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். மனைவி சிறு சிறு தவறுகள் செய்யலாம், கணவர்கள் சிறு சிறு தவறுகள் செய்யலாம். ஆனாலும் அந்த அன்பு என்ன பண்ணும், அந்த தவறுகளை மறைச்சிடும். இப்போது மனைவி அவங்களோட சின்னவங்களாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்கள நம்ம இப்போ ஒரு தாயோ இல்லை கூட பிறந்த சகோதரிகளோ தங்கச்சியோ ஏதாவது தப்பு செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், சுட்டி காட்டி அவங்களுக்கு நம்ம இது பண்ணி சரி பண்ணுவோம். அதே மாதிரி மனைவி நம்ம செய்யும்போது அவங்களும் ஒரு வீட்டில் செல்லமாக வளர்ந்து நம்மளை கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. அந்த மனைவி எல்லா குடும்பத்தையும், தாய் தகப்பன் சகோதரிகள் எல்லாரையும் விட்டு உங்களை நம்பி தான் வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கணவன் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வலிகளை, அவங்க வேதனைகளை, அவங்களோட சிறு சிறு செயல்களை நம்ம புரிஞ்சு நடந்தோம்னா எந்த கணவர்மாருக்கும் மனைவி மேலே ஒரு வெறுப்பு வராது. இன்னொன்று, புருஷன்மார்களும் அவங்க எத்தனையோ அலைஞ்சிட்டு வருவாங்க. அவங்களுக்கு சம்பாரித்து கஷ்டப்பட்டு அங்கேயும் 1000 பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை கேர் எடுத்து அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன என்கிட்ட எல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள், அதுக்கு என்னால் முடிஞ்ச சொல்யூஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஆறுதலாக பேசும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அது ஒரு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும். என்ன சம்பாரிச்ச, என்ன நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, என்னத்தை உங்களால் நான் கல்யாணம் பண்ணி என்னத்தை நான் கண்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட சூழ்நிலை நமக்கும் தெரியாது. வெளியே போயிட்டு வராங்க, எத்தனையோ பாடுகள் மத்தியில், எத்தனையோ அவங்களுக்கு கஷ்டம், மேலதிகாரிகள், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வீட்டில் வரும்போது நம்மளை நம்பி தான் அவங்களும் வராங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஆறுதலாக அவங்களுக்கு வேண்டியதை நம்ம செய்யும் போது என்ன ஆகுனா, உண்மையாகவே இன்னும் மேலும் மேலும் கணவர்மாருக்கு நம்ம மேலே பாசம் அதிகமாகும். புரியுதுங்களா? அதே போல் மனைவியும் உங்களை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நீங்கள் தெரியாததை சொல்லி கொடுங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் உங்களை விட அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் ஏற்றுக்கோங்க. புரியுதா? இதுதான் ஈகோ இல்லாமல் என்றைக்குமே சரி, அவள் யார் சொல்கிறது, அவள் என்ன இப்படி என்னை விட அதை சொல்லிட்டா, எனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடாது. அவளுக்கும் உங்களுக்கு தெரியாது, அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேபி அதை கூட நீங்கள் என்ன பண்ணணும், என் மனைவி தானே, எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு தெரியாத அவள் எனக்கு சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அதை கேரி பண்ணி போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப். அதே போல் பார்த்திங்கன்னா, என்றைக்கும் மனைவியை விட்டு கொடுக்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலி மத்தியிலையோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ எப்பயுமே மனைவியை விட்டு தராதீங்க. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா கூட உட்கார்ந்து பொறுமையாக சொல்லுங்கள், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கைனா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி இருந்தாலே போதும், லைஃப் ஃபேமிலி அவ்வளோ அழகாக கொண்டு போகலாம். சரிங்களா? இன்னொன்று, பிள்ளைகளை குறித்து, நம்ம பிள்ளைங்கள்னால சில பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டைகள் வரும். அப்போது என்ன பண்ணணும், எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து, பிள்ளைகள் இருக்காங்களா, எல்லோரும் உட்காந்து அம்மாக்கிட்ட இப்படி நடந்துக்கோ, இந்த மாதிரி பண்ணாத, இப்படி செய் அப்படின்னு நீங்களும் சொல்லணும். அதேமாரி அப்பாட்ட இப்படி நடந்துக்கோ, இந்த மாதிரி பண்ணு, அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இதுன்னு பிள்ளைங்கக்கிட்ட நம்ம சொல்லணும். ஆனால் சில வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எப்படி என் பையனை திட்டலாம், நீ எப்படி என் பொண்ணை திட்டலாம், நீ யார் என் குழந்தைங்கள அடிக்கிறதுக்கு அப்படின்னு புருஷன்மார் கேட்பாங்க. அதேமாதிரி கணவர் முன்னாடியும் நம்ம பிள்ளைங்க சப்போஸ் அவர் சொல்கிற வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அதையும் கணவரை நீங்கள் பேசாதீங்க.
பிள்ளைங்களை நீங்கள் சொல்லாதீங்க, அவங்களுக்கு தெரியும் எல்லாம், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு நம்மளும் அவங்கள பிள்ளைங்க முன்னாடி கணவரையும் பேசக்கூடாது. இதனால தான் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கிளாஷ் ஆகிறது. அதனால் எப்பயுமே குழந்தைங்களுக்கு முன்னாடி 2 பேரும் விட்டு கொடுக்காதீங்க. குழந்தைங்க முன்னாடி குழந்தைங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு இதாக இருங்க. இல்லை எல்லாரும் உட்காந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். அப்போ 2 பேரும் சொல்கிறது கரெக்டுன்னு அவங்க பிள்ளைங்க அதை ஏற்றுக்குவாங்க. ஒருத்தர் குழந்தைங்க முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கணவரை மனைவி இது பண்ணுறதும் மனைவி கணவரை பட்டம் தட்டுறதும் பண்ணோம்னா இந்த குழந்தைங்க உங்கள் மேலே மரியாதை வைக்க மாட்டாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க எப்படி நம்ம கொண்டு போகணும், எப்படி வளர்த்தணுங்கிறது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் மோட்டிவேஷனாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஈகோ இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும், அதே மாதிரி அரவணைப்பு இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்குமே லைஃப் ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எதையும் யாரையும் மட்டம் தட்டி கீழே தள்ளாதீங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்துருக்காரு, அதை வச்சு அழகாக சந்தோஷமாக சமாதானத்தோட குடும்பத்தை நடத்திட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் உங்களுக்கு கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பு இருக்கும் இடத்தில் குடும்பம் இருக்கும், புரிதல் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்கும், மரியாதை இருக்கும் இடத்தில் உறவு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதை தான் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொன்னேன். சிம்பிள். அன்பு இருக்கும் இடத்தில் குடும்பம் இருக்கும், புரிதல் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்கும், மரியாதை இருக்கும் இடத்தில் உறவு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி தட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.